காலையில 9 மணில 5 மணி வரைக்கும் வேலை செய்கிற நேரம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிற நேரம், இளைப்பாறுகிற நேரம். எப்படி ஒரு மனிதனுக்கு வேலை செய்ய ஒரு நேரம், அவன் இளைப்பாற ஒரு நேரம் இருக்கிறதோ, அப்படி போல ஆண்டவர் சொல்றாரு, வானத்தை பூமி படைத்த நான் சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து சகலவற்றை ஆட்சி செய்கிறேன், சகலவற்றை வாழ்க்கை செய்கிறேன். நான் இளைப்பாற ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 14:23 சொல்லுகிறார், ஒரு மனுஷன் என்னுடைய வசனத்துக்கு நடுங்கி கீழ்ப்படியும் பொழுது நானும் என்னுடைய பிதாவும் வந்து அவனுக்குள் அவனை வீடாக்கி கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில அதை செய்யறதுக்கு இதை செய்யறதுக்கு, அதை அனுபவிக்க இதை அனுபவிக்கிறதுக்கு, அதை இதை பண்ணதுக்கெல்லாம் வரல. வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனை ஹோஸ்ட் பண்றதுக்காக தான் பூமியில் வந்திருக்கோம். நமக்குள் ஆண்டவர் தங்க விரும்புகிறார். உங்கள் விருப்பங்கள், உங்கள் ஆசைகளுக்குள் தேவன் கலக்க விரும்புகிறார். உங்க வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் வந்து இளைப்பாற வேண்டுமானால் உங்கள் விருப்பங்களை எல்லாம் தேவனுக்கு பிரியமானதாய் மாற வேண்டும். சொல்ல என் கண்ணு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பார்த்துட்டே இருக்கு, ஒரு கூட்டத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கண்ணால. யாராவது கிடைப்பாங்களா? இவ்வளவு பெரிய ஆண்டவர், நான் என் வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு கூட்டத்தை நான் தேடிக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்குள்ள நான் வாசமா இருக்கான்னு விரும்புறேன்னு சொல்றாரு. அவங்களுக்குள்ள போய் நான் தங்கி நான் இளைப்பாறலான்னு இருக்கேன்னு ஆண்டவர் சொல்றாரு. மனுஷனோட கையில கட்டின கோயிலுக்குள்ள நான் இல்லை. ஹல்லேலூயா. உன் சரீரத்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆலயமா மாத்திட்டேன். ஹல்லேலூயா. நீ கோயிலுக்கு அங்க போக வேண்டாம், இங்கே போக வேண்டாம், நீயே என்னோட கோயிலுன்னு சொல்றாரு. நீயே நான் தங்கி இருக்கிற ஆலயம்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க, கண்ணை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே நானு என் சரீரம் நீங்க தங்குற ஆலயம். ஆமென்.